பாபாவை தொட முடியுமா? ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் பூக்களை இறைவனுக்கு அல்லது தேவி தேவதைகளுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் மற்றும் அவர்களது சித்திரங்களையோ அல்லது இறைவனின் அதாவது சிவ தந்தையின் சித்திரத்தையோ தொட்டு தலை வணங்கி பூஜை செய்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது தந்தை வந்து புரிய வைக்கின்றார், நானோ உங்களது தந்தையாக இருக்கின்றேன். எனக்கு உடல் இல்லை, அதாவது சரீரம் இல்லை. நான் எப்படி உங்களது பூக்களை தொட்டு ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றும் என்னை யாரும் தொடவும் முடியாது. ஏனென்றால் நான் உடலற்று இருக்கின்றேன். மேலும் என்னை யாரும் காணவும் முடியாது. ஏனென்றால் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னை பார்க்கவும் முடியாது, என்னை தொடவும் முடியாது என்று சிவதந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். திவ்ய திருஷ்டியினால் மூலமே பிராமணர்களால் அவரை பார்க்க முடிகின்றது. மற்றும் தந்தை கூறுகின்றார், சங்கராச்சாரியர் கூட சொல்கின்றார், என்னை தொடாதீர்கள் என்று. அவருக்கோ உடல் இருக்கின்றது, ஆனால் இங்கோ தந்தைக்கு உடல் இல்லை. ஆகையால் யாரும் அவரை தொடவும் பார்க்கவும் முடியாது. மேலும் சிவதந்தையோ இப்பொழுது சாதாரணமாக இருக்கின்றார். அவரோ அதாவது சிவதந்தையோ சங்கராச்சாரியருக்கும் தந்தை ஆவார். அவர்தான் பதித்த பாவனர் ஆக இருக்கின்றார். பிறகு கிருஷ்ணரின் பெயரை கீதையின் நாயகன் என்று பக்தி மார்க்கத்தில் போட்டுவிட்டார்கள். ஆனால் சாஸ்திரங்களில் போடப்பட்ட இந்த விஷயம் பொய்யானது என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஏனென்றால் அப்படி கிருஷ்ணர் இந்த கீதையை சொல்லி இருப்பார் என்றால் சிவன் என்ன செய்திருப்பார்? சிவன்தான் பதித்த பாவனராக இருக்கின்றார். கீதையோ பாவனமாக ஆக்கக்கூடிய இதிகாசமாகும். ஆதலால் கீதையின் பகவானோ இறைவனாகத்தான் இருப்பார், அதாவது சிவதந்தை பதித்த பாவனராகத்தான் இருப்பார் என்று நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார். ஆனால் அவரை நினைவு செய்ய வேண்டும். அவரை தொடவோ பார்க்கவோ பூஜை செய்யவோ மற்றும் கால்களில் விழவோ வேண்டாம் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். அவரை அன்புடன் நினைவு செய்தால் போதுமானது. மன்மனா பவ, நீங்கள் ஆத்மா, நான் கூட ஆத்மா, ஆனால் உங்களது தந்தை பரமாத்மாவாக இருக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். ஆக அவரை ஆத்மா நீங்கள் என்று புரிந்து கொண்டு பரமாத்மாவை நினைவு செய்வதுதான் மன்மனாபவ. இந்த மன்மனாபவ கூட கீதையில், அதாவது பக்தி மார்க்கத்தின் கீதையில் இருக்கின்றது. இப்பொழுது தந்தைதான் இதனுடைய அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி.